கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 125 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. இப்போ ஆண்டவர் அதாவது முடியாது முடியும், நடக்காது நடக்கும். எது முடியாதுன்னு நாம நினைக்கிறோமோ அது ஆண்டவரால் முடியும். அதுதான் சொல்றாரு. அதை பத்தி நம்ம பேசிட்டு வரோம். எரேமியா 33 2ஆம் வசனத்திலிருந்து, யோகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், யோகோவா என்னும் நாமம் உள்ளவர்னா கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 3ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோகோவா என்னும் நாமம் உள்ள கர்த்தர், அதாவது எதையும் செய்யக்கூடியவர். வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காது நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் அவர் கிருபையால நடக்கும், அவரோட வல்லமையால நடக்கும். செங்கடல் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வரும்போது பின்னாடி பார்வோன் சேனையை துரத்திட்டு வராங்க. செங்கடல் கிட்ட இவங்க நிக்கிறாங்க, வழியே இல்ல, அங்க கடல் தான் இருக்கு. அவங்களே புலம்புறாங்க, எப்படி எங்களை இங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னு சொல்லி மோசே அவர்கிட்ட எவ்வளவு அதிசயங்கள்லாம் அவர் செஞ்சுதான் ஆண்டவர் மூலமா நடத்தி கூட்டு வர்றாரு. ஆனா அந்த இடத்துல ஆண்டவரோட மகிமை காணப்படும்படியா, அவரோட வல்லமை காணப்படும்படியாதான் அங்க இந்த சம்பவம் நடக்குது. பாருங்க, எகிப்துல இருந்து பார்வோன் சேனைங்க துரத்திட்டு வராங்க. இவங்க நிக்கிறாங்க, வழியே இல்லை, கடல் இருக்கு. அந்த இடத்துல கடலை பிளந்து, அதாவது கடல் வழி கொடுக்குது. கடல் பிளந்து வெட்டாந்தரையா மாறிடுது. இவங்க நடந்து போறாங்க. இவங்களுக்கு அது பாதையா மாறுற கடல் பார்வோனோட சேனைகளுக்கு அப்படியே அவங்கள மூழ்கடிச்சு இவங்களை நடத்தி கொண்டு போறாரு. இவங்களுக்கு அது கடல் பாதையா இருக்கு, ஆனா பார்வோன் சேனைகளுக்கு அது அழிவா மாறிடுது. இதுதான் ஆண்டவரோட வல்லமை. பாருங்க, இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்ல முடியும். நடக்காது நடக்கும், கிடைக்காது கிடைக்கும். இப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அதனால இது நமக்கு சப்சிக்வெண்டா சில வசனம் கூட நம்ம பேசுவோம். இதை பத்தி தொடர்ந்து நம்ம இந்த சப்ஜெக்ட் பேசுவோம். இதுக்கு ரிலேட்டடா நிறைய வசனம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எட்டாவதும் உனக்கு உத்தரவு கொடுத்து, நான் ஆர்டர் கொடுத்து, அதாவது கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்றார். உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதான் அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர். அதனால இது எது முடியும் முடியாது அப்படின்னு உலக பிரகாரம் நாம பேசிக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, உங்க கூப்பிடுதல் உண்மையா இருந்தா, உங்க கூப்பிடுதல்ல ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்போடு நீங்க கூப்பிட்டு ஆண்டவரை நம்பி நிச்சயம் அவர் செய்வார்ன்ற ஒரு முழு நம்பிக்கையோட நீங்க கூப்பிடும் போது நிச்சயம் செய்வார். இதுதான் அவர் சொல்றாரு, நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அறியாதும் எட்டாதுமான. ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது இப்படிலாம் நடக்கும்னு. அததான் அவர் சொல்றாரு, அறியாதும், நீங்க அறிந்து கொள்ளவே முடியாது என்ன நடக்கும், ஆண்டவர் எப்படி செய்வார்ன்றது. அதனால அறியாதும் எட்டாதுமான, உங்களுக்கு எட்டி பிடிக்க முடியாத ஒரு இலக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம ஒரு இலக்கு, ஒரு எல்லாருமே இவ்வளவுதான் நம்மளால முடியும்னு நினைக்கும் போது, அவர் அதெல்லாம் இல்ல, நீ எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு உன்னை உயர்த்துறேன்னு சொல்றாரு. அதுதான் இதுக்கு ரிலேட்டடா தான் வசனம் நிறைய நம்ம பார்க்க போறோம். ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கிஃப்ட், நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வருதுன்னா அந்த கிஃப்ட் நீங்க ஓபன் பண்ணாமே வச்சிருந்தா அது உள்ள என்ன இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரிதான் இப்ப இந்த எபிசோட் நீங்க ஃபுல்லா பார்த்தாதான், அதை ஓபன் பண்ணி லிங்க் ஓபன் பண்ணி நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உள்ள இருக்க எல்லாமே உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதா இல்ல பலன் இல்லையான்றத நீங்க அதை பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க, உங்க வாழ்க்கையில பலன் அடைய முடியும். நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு உதவக்கூடிய, பலன் அளிக்கக்கூடிய விஷயங்களை தான் பேசிட்டு வரோம். இன்னொரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். திரும்ப வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். மறு உத்தரவுன்னு என்ன? உடனே நான் ஆன்சர் கொடுப்பேன்றார். என்னை நோக்கி கூப்பிட்டா உடனே நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். மறு உத்தரவுன்றது என்ன? எல்லா வகையிலும் உங்களுக்கு நீங்க கேட்கிற எதா இருந்தாலும், வேலைக்காக கேட்கறீங்களா, இல்ல சுகத்துக்காக கேட்கறீங்களா, இல்ல கடன் பிரச்சனைக்காக கேட்கறீங்களா, இல்ல வியாபாரம் வளரணும்னு கேட்கறீங்களா, இல்ல உங்க அரசாங்க வேலையோ இல்ல தனியார் வேலையோ ப்ரமோஷன் அடையணும்னு கேக்குறீங்களா, இல்ல படிப்பு விஷயத்துல பெரிய இலக்கு அடையணும்னு கேக்குறீங்களா, ஒரு கலெக்டர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இப்படி உங்க விண்ணப்பம் இருக்கா, நிச்சயமாகும். எல்லாம் உலகத்துல சொல்லுவாங்க இது முடியாது. எதை நீங்க எடுங்க, இது முடியாதுன்னுவாங்க. அதாவது ஒரு டார்கெட் தான் பாருங்க. இப்ப எல்லா இடத்துலயும் டார்கெட், சேல்ஸ்ல டார்கெட்,
இதுல டார்கெட் அதுல டார்கெட்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. சேல்ஸ்ல இருக்கவங்களுக்குலாம் அது நிறைய தெரியும். ஆனா டார்கெட் வச்சு பண்றவங்களுக்கு கூட இப்ப பாருங்க, இந்த டார்கெட்டை பண்ண முடியாது உன்னால, சேல்ஸா ஐயோ நான் போக மாட்டேன், டார்கெட் வச்சிருப்பாங்க. அது இல்லைங்க, அதுக்கும் மேலான டார்கெட். அவரை நீங்க நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அந்த டார்கெட் இல்லைங்க, அதோட பெரிய டார்கெட், உங்க வாழ்க்கையை மாறக்கூடிய ஒரு டார்கெட்டை நீங்க ரீச் பண்ண முடியும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் அவர். உங்க வாழ்க்கையை நீங்களே எப்படின்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் நீங்க நினைச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கைய. இவ்வளவு போதும், ஏன்னா நீங்க இப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டார். அவர் அதான் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்திலே என்ன சொல்றாரு, அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை. புத்திக்கு எட்டாது, உங்களுடைய எண்ணங்களும் அந்த மாதிரி இருக்காது. நீங்க ஒரு லெவலோட தான் நீங்க உங்களோட திங்கிங் இருக்கும். ஆனா அவர் பாருங்க, இப்ப சாதாரண நாள் பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல கூட ஏசி ட்ரெயின்ல போயிருக்க மாட்டாங்க, நார்மல் ரிசர்வ் பண்ணி போயிருக்க மாட்டாங்க, அன்ரிசர்வ்ல போற ஏழைங்கெல்லாம் கூட இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட இந்த வட்டத்துக்குள்ளே வாழறாங்க. வட்டத்தை விட்டு வெளியே ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாழ்க்கையை மாத்துங்க, எங்க வாழ்க்கை குறைவுல இருந்து நிறைவா மாறணும், நாங்க எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டு அனுபவிக்கணும். ஏன்னா எல்லா படைப்பும் ஆண்டவர் ஒருத்தருக்கு பிரிச்சு படைக்கல பாருங்க. இப்போ விமானம் இருக்குன்னா விமானத்துல நீங்க பணம் கொடுத்தா பயணம் செய்ய முடியும். அதுல ஏழ்மையில இருக்கவர் அவரு இல்ல செல்வந்தரான்றதெல்லாம் இல்ல. நீங்க பணம் செலுத்தினா ஏன் எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் உயர்தர வகுப்புல கூட நீங்க பயணம் செய்ய முடியும். ஆனா பணம் செலுத்தணும், அவ்வளவுதான். ஆனா பணம் செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறுதா, அதை மாற்றக்கூடிய ஆண்டவர். எத்தனை பேருக்கு விமானத்துல பயணம் செய்யறதே கனவா இருக்குது. முடியுங்க, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். உங்க விண்ணப்பம் சரியா இருக்கணும், உங்க நோக்கம் சரியா இருக்கணும், உங்க லட்சியம் எல்லாமே எந்த லட்சியம் அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையே சார்ந்து ஒரு முழு நம்பிக்கை, அதாவது உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஒரு பக்கம், ஆண்டவரை நீங்க முழுசா நம்பணும். அவரை விண்ணப்பம் பண்ணிட்டு அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும்ன்ற ஒரு நிச்சயத்தோட காத்திருக்கணும். நாமளும் நம்ம செய்யற வேலையை சரியா செய்யணும். அதாவது டெடிகேட்டடா எந்த வேலை நீங்க செஞ்சாலும் பாருங்க, நீங்க டெடிகேட்டடா செய்யாத பட்சத்துல சாதிக்கவே முடியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றது கூட டெடிகேட்டடா இருக்கணும். அந்த டெடிகேட்டடா நீங்க விண்ணப்பம் பண்ணிட்டு அந்த விண்ணப்பத்துக்கு உண்டான எல்லாத்தையும் நீங்க செய்யறதுக்கு அவர் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கணும். நீங்க டெடிகேட்டடா தயாரா இருக்கணும். நீங்க அவர் பதில் கொடுப்பாரு பாருங்க உங்களுக்கு அந்த விண்ணப்பத்துக்கு. அதை பெற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையோட லெவல் மாறும் பாருங்க. உலகமே அதாவது உலகம்ன்றது சமுதாயம், உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியப்படத்தக்க வகையில உங்க வாழ்க்கை மாறிடும். எல்லாருமே யாரெல்லாம் உங்களை கண்டு விலகி போனாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட வருவாங்க, தானா வருவாங்க. யார் உங்க போன் கால் அட்டன் பண்ணலையோ அவங்க உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் வாழ்க்கை மாறும் பாருங்க. அதாவது வாழ்க்கை வெறும் செல்வம் பணம் இது மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையோட தரமே மாறிடும். எல்லாமே ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம், இப்படி உங்க வாழ்க்கை மாறிடும். இதுதான் ஆண்டவர் தர ஆசீர்வாதம். அதான் சொல்றாரு பாருங்க, மறுவுத்தர் அருளி செய்வேன் ஆபத்தில், அதாவது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. ஆபத்து வந்தா, அதாவது விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுக்கிறேன்றாரு. அவரை நோக்கி கூப்பிடும் போது நான் உத்தரவு கொடுத்துறேன். எதா இருந்தாலும் எந்த உத்தரவு வேணும் உங்களுக்கு? அரசாங்க வேலைக்கான உத்தரவா, இல்ல பெரிய கான்ட்ராக்ட் அதுக்குண்டான உத்தரவா, இல்ல உங்களுடைய படிப்புக்கு உண்டான? இப்ப பாருங்க, நிறைய பேர் கனவு டாக்டர் படிக்கணும், இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க நீ டாக்டர் எல்லாம் படிக்க முடியாது, உன்னால முடியாது, இது இப்படி அது அந்த அப்படின்னு. ஆனா நீங்க டாக்டர் படிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லட்சியத்தோட நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது பாருங்க, அதை செய்யறேன்னு சொல்றார். மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வாழ்க்கைக்கு உத்தரவு கொடுக்கறது மட்டும் இல்ல, கேரண்டி கொடுக்கறது மட்டும் இல்ல, அஷூரன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்ல, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்துல கூட இருப்பேன்னு சொல்றாரு. கூட இருந்து யாரும் உங்களை சிதைக்காதபடி, யாரும் உங்க வாழ்க்கைய, உங்க சுகபலத்தை, உங்க சமாதானத்தை குறைக்காதபடி, உங்க நிம்மதியை கெடுக்காதபடி, உங்க வாழ்க்கையில ஆபத்து காலத்துல உங்க கூட இருப்பேன்னு சொல்றாரு. கூட இருந்து தப்புவித்து ஆபத்துல இருந்து உங்களை தப்ப வைக்கிறேன்றாரு. தப்ப வைக்கிறது மட்டும் இல்ல, கனப்படுத்துவேன்னு சொல்றாரு. கனப்படுத்துறேன்றாரு. கனப்படுத்துறேன்னா என்ன? அவனை கனப்படுத்துவேன்னா உங்களை உயர்த்துறது. அவரே கனம் பண்றாருன்னா, கனப்படுத்துவேன்னு சொல்றாருன்னா, அப்ப உலகத்தார் உங்களை எப்படி கனம் பண்ணுவாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. இதுதாங்க அவரோட கிருபை, இதுதான் அவரோட அன்பு, இதுதான் அவரோட இரக்கம், இதுதான் அவரோட கருணை. இப்படி அவர் அன்பே உருவான தேவன் அவர். இந்த மாதிரி பாருங்க, வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். சோர்ந்து போயிட்டு நீங்க அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சது, நம்ம கடன்ல மூழ்கிடுவோம், இனி நம்ம குடும்பம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு குடும்பத்தோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்க கூட இருக்காங்க. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இந்த வசனத்தை தியானிச்சு நீங்க உங்க வாழ்க்கைய துணிச்சலா ஆண்டவர் செய்வார்ன்ற ஒரு முழு நிச்சயத்தோட, முழு நம்பிக்கையோட உங்க ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்க வேண்டுதல்
அவருக்கு கேட்கும்படி வேண்டுதல் செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாத்துவார். உங்க வாழ்க்கை முழுவதும் சமாதான, சந்தோஷத்துல, ஆசீர்வாதத்துல, ஐஸ்வர்யத்துல, செழிப்புல நடத்துவார். எப்பவுமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான், நிச்சயம் வெற்றி தான். அதனால ஆண்டவர் நம்மள வாழ்க்கை முழுவதும் நடத்தக்கூடியவர், நம்மளோட இருக்காருன்னு நினைச்சு நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.